பாட்டு நான் பாரதிதாசன் பழமொழிகளில் நடனமாடி நீண்டமிழ் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழி. பாண்டிய மன்னரின் மடியில் தவழ்ந்த சங்க தமிழும் கன்னடமும் கழித்திருந்தும் தமிழ் மலையாளமும் ஒத்தெடுத்த தாயை தரணில் எதிர்ப்பதென்றோ காப்பிய நூல்களின் கற்பின் மேன்மையும் அறிவின் அன்பையும் சிறப்பாக இருக்கின்றன தமிழ் இலக்கியங்கள். உலக இலக்கியங்களிலே வேறு எந்த மொழியிலும் சிறப்பான இலக்கியங்கள் இல்லை என்ற சித்தியாட்டம் பேரறிஞர் கூறும் அளவிற்கு நமது தமிழ் மொழிகள் சிறந்துள்ளன. இயல் இசை நாடகம் என தமிழிலும் தன் முக்கியை பதித்துள்ளது தமிழ். பாடல் தமிழின் வளத்தை உலகறிய செய்கிறது. யாதும் ஊரை யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறதரல் வாரால். கடைசியாக 2 வரிகள். பெரியோரை வியத்தல் இளமை, சிறியோரை இகழ்த்தல் அதனிலும் இளமை. யாதும் ஊரை யாவரும் கேள்வி அனைவரும் சமம், தீதும் நன்றும் பிறதரல் வாரால். நல்லதோ கெட்டதோ அதை உங்களுக்கு முன்னரே கொடுத்து சிறியோரை வியத்தல் பெரியோரை வியத்தல் இளமை. இவங்க பெரியவரை ஏதாவது தமிழ் ஆளுநர் யாரை பார்த்து மாற்றக்கூடாது. கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியம். சிறியோரை வியத்தல் இளமை. இவன் சின்ன பையா இவங்களை பார்த்து நம்ம எல்லாமே எல்லாம் நம்மளை அப்படி நினைச்சு எவனையும் பார்த்து பயப்படக்கூடாது. அதை அப்படி பார்த்து நம்ம நினைச்சிட்டோம்னா அதை விட பின்வரைகிறது எதுவுமே இல்லை. திருத்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகம் பொருத்திய தூய மொழியால் என் தமிழ் மொழியான பிரதமர் கலைஞர் வாழ்த்துகிறார். நமது நாடாளுமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு நடந்த கூட்டத்தொடர்ல ஹிந்தி தான் இந்தியாவோட பழமையான மொழி என்று, உலகத்தோட பழமையான மொழி என்று வட இந்தியர்கள் கோஷம் போட்டாங்க. தென்னிந்தியக்காரன் சும்மா இருப்பானா? எனக்கு மலையாளம் தான் பழைய மொழி, கன்னடம் தான் பழைய மொழின்னு சொல்லிக்கிட்டு தமிழை கண்டுக்கவே இல்லை யாருமே. அதுக்கப்புறம் 2014 நடந்த அகலாய்வுல கீழடி, தமிழ்நாட்டில் நடந்த அகலாய்வுல கீழடிங்கிற ஒரு இடத்துல மண்பானை, பழங்காலத்து மண்பானையில 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நெல்மணிகளை எடுத்திருக்காங்க. அன்னையிலிருந்து இந்திய அரசாங்கம், இந்திய அரசியல் வரலாறு எப்ப எழுதப்படுதோ அது தமிழ்நாட்டில் இருந்துதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி உலக அளவுல பெரிய மொழியா இருந்தது. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய தமிழ் இன்றைக்கு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளை ஹிந்தியை திணிப்பதற்கு மத்திய அரசு இன்னும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனா தமிழக மக்கள் இந்தியை என்னைக்குமே திணிக்க மாட்டாங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாபனும் தமிழ் மறந்து வேக வேண்டும் என்று சச்சிதானந்தரின் வரிகளுடன் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.